நம்ம பார்க்க போகிற ஹிந்தி திரைப்படம் பஜ்ரங் और அலி. ஆக்சுவலாக பஜ்ரங் பலின்னு சொல்லுவாங்க. அது ஒரு கோஷம் மாதிரி, நம்ம இந்து கடவுளோட கோஷம் மாதிரி. அது வந்து பஜ்ரங் और அலி. பஜ்ரங்ன்ற ஒருத்தர், அலின்ற ஒருத்தர். இவங்க வந்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இதான் படத்தோட கதை. இவங்க வந்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. பஜ்ரங்கன்றவர் வந்து ஜெய்வீர்ன்றவர் நடிச்சிருக்காரு. அவர் தான் படத்தோட டைரக்டரும். ஸோ சச்சின் பரிக்ன்றவர் அலியா நடிச்சிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா உறவுகள்லேயே ரொம்ப சிறந்தது. காதலிக்கிறவங்க, நண்பர்கள், அக்கா தங்கச்சி, அக்கா தம்பி, அண்ணன் தம்பி, தாம்பத்திய உறவு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உறவு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு உன்னதமானது, தெய்வீகமானதும் கூட. இதில் வந்து எந்த கிளம்புங்க வந்தாலும் அது நல்லதில்லை, அந்த உறவுக்கே நல்லதில்லை. இப்படி இருக்கும்போது நட்புன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர்ந்த ஒரு எல்லாமே உயர்ந்த ஒரு நல்ல ஒரு உன்னதமான உறவு தான். இந்த நட்புன்றது வந்து பார்த்திங்கன்னா மற்றெல்லாம் வந்து சம்மந்தப்பட்டிருக்கோம். இந்த நட்புன்றது பார்த்திங்கன்னா யாருன்னே தெரியாத ஒருத்தர் ஒரு ஃப்ரெண்ட் ஆவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பாண்டேஜாக இருப்பாங்க. இது ஆண் பாலாக இருக்கட்டும், பெண் பாலாக இருக்கட்டும், இது எல்லாருக்குமே சம்மந்தம். இந்த நட்புன்றதில் வந்து ஒரு அடிச்சிக்க முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி ஃபீல் பண்ணவங்க, அதை உணர்ந்தவங்களுக்கு தான் அந்த இது புரியும். எப்படி கடவுள் தன்மை உணர்ந்தவங்களுக்கு தான் கடவுளோட அருமை தெரியும் 100% மாதிரி. நட்போட அருமை வந்து இந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரியான ஒரு உன்னதமான படம் இது. என்ன தான் திரைக்கதை ஸ்லோ அப்படி இப்படின்னு போனாலும் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்கிரிப்ட் ஃப்ரெண்ட். இது வந்து டைம் கிடச்சா தயவு செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த படத்தை இயக்குனது பார்த்திங்கன்னா ஜெய்வீர். ரைட்டிங் வந்து யார் பண்ணாங்க பார்த்திங்கன்னா ஜெய்வீர் அண்ட் அமித் மிஸ்ரான்றவங்க பண்ணியிருக்காங்க. இது நடித்தவங்க பார்த்திங்கன்னா ரிதி குப்தா, ஜெய்வீர், யுகத் பத்ரி பாண்டே, சச்சின் பரிக். இதில் ரெண்டு பேர் தான் முக்கியமான கேரக்டர், ஜெய்வீர் அண்ட் சச்சின் பரிக் தான். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா உஜ்ஜயினியோட பேக்ரவுண்டில் இந்த படம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் எடுத்துனா பார்த்திங்கன்னா ஹீரோ சைக்கிளில் வேகமாக போவார். அதையும் தாண்டி இன்னொருத்தர் வேகமாக போவாங்க. ரெண்டு பேரும் ரேஸ் போகிற மாதிரி இருக்கும். அப்போ தான் டைட்டில் போவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பேர் போய் ஒருத்தர் வந்து தொழுகையை இது பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து பூஜைக்கு மந்திரம் பாடுவாங்க. அவங்க தான் ஜெய்வீரும் அலின்றவங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க நட்புள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு காம்படிஷன் நடக்கும். அந்த மசூதியில் ஊதுற இது வந்து அல்லாஹ் இது ஊதுறது. அப்போ வந்து அதை வந்து ஜெய்வீர் வந்து அழகாக பண்ணுவார், ரொம்ப சூப்பராக பாடுவார். அப்போ அங்கே இருக்கவங்க முஸ்லீமே வந்து ரொம்ப பாராட்டுவாங்க, முஸ்லீம்ஸ்லாம் வந்து. ஸோ இது வந்து எந்த சமூகத்தையும் யாருமே இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸை வந்து குறை சொல்கிற மாதிரி ஒரு சில சீன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப அவங்கள வந்து வில்லன் மாதிரி காட்டுற இதுவும் தப்பு தான். இப்போ நான் வந்து இந்த படத்தோட கதையை மட்டும் மறுபடியும் வரேன். ஸோ இப்போ இந்த அலியோட அப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ஒரு 4 பேர் வந்து தங்குவாங்க. அவங்க வந்து ஒரு தப்பான இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு இடத்துல கன்ஸு அதெல்லாம் வந்து ஒரு இடத்துல ஒழிச்சு வைப்பாங்க. இதை வந்து ஜெய்வீரும் அலியும் பார்த்துருவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அப்பா வந்து ஜெய்வீரை தப்பாக நினச்சிப்பார். இவங்க நட்பு வந்து இந்த மாதிரி இவங்க 2 பேர் மதத்தில் இருக்கவங்க இருக்கக்கூடாதுன்னு அவங்க அப்பா திட்டுவார். அது ஒரு தப்பாக இருக்கும். இது இல்லாமல் வழக்கம் போல் ஹீரோ வந்து காதலிக்கிறது அது மாதிரிலாம். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவோட ஃப்ரெண்டாக வந்த 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது ஜெய்வீரை போட்டு தள்ளணுன்றது தான் இது. அப்போ வந்து ஹோலி பண்டிகையில் வந்து இவர் அலிலாம் வந்து கலந்துப்பார். ஸோ அவ்வளோ ஒரு மதம் இல்லைன்னா கூட அங்கெல்லாம் அது மாதிரிலாம் பண்ணுறாங்க. மதத்தை அந்த உஜ்ஜயினின்ற இதில் அந்த படத்தில் வந்து ரொம்ப இதுவாக காட்டுவாங்க. அந்த உஜ்ஜயினின்ற ஊரில் இது மாதிரி காட்டுறாங்க. அதை தவிர்க்கலாம். இது ஒரு வேளை உண்மையாக நடந்த சம்மதமாக என்னன்னு தெரில. அது வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஜெய்வீர் வந்து அந்த அலி எல்லாம் ஹோலி கொண்டாடிட்டு போவாங்க. அப்போ வந்து அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு, அந்த அலியோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்பாவோட 4 பேர் வந்து ஜெய்வீர் எப்படியாவது போட்டுட்டாங்கன்னா சுடுவாங்க இருட்டில். ஆனால் அது வந்து தவறுதலாக வந்து அலி மேலே பட்டு அலி செத்துருவான். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு தான் படத்தோட கதை. இது வந்து ஒரு படம் எப்படி இருக்கோ இல்லை கதை எப்படி இருக்கோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இதில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஃப்ரெண்ட்ஸ். அதனாலே நீங்கள் பார்க்குறவங்க இந்த படத்தை பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், இந்த திரைக்கதையை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் கடைசியில் வந்து அந்த பஜ்ரங் பண்ணுற இது வந்து அதான் ஜெய்வீர் பண்ணுற இது வந்து சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்டுக்காக பழி வாங்குவார். அந்த சீனுக்காக படத்தை பார்க்கலாம். இது வந்து நார்மல் ஃப்ரெண்டு கதைன்னு இல்லாமல் இது ஃப்ரெண்டுக்காகவே ரொம்ப அந்த அலியை நடிச்சவரும் ஷைக் பத்ரின்றவரும் நல்லா நடிச்சிருப்பார். ஸோ இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவின்னு தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.